இப்போ எனக்கு என்ன கேள்வினா, பக்தி அப்படிங்கிறது நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறதா, இல்ல கடவுளை நினைக்கிறதா, இல்ல கடவுளை உணர்றதா, இல்ல கடவுளை துதிப்பதா, இல்ல கடவுளாவே மாறுறதா? பக்தியோடைய அளவுகோல் எது? பக்தியோடைய லிமிட் எது? பக்தியோட எல்லை எது? பக்தியோடைய வரைமுறை எது? பக்தி எங்க நிக்குது, எங்க தொடங்குது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா கேட்கணும். ஒரு சிவில் இன்ஜினியரிங் நிரூபிச்சிட்டார் பாருங்க. அளவு என்ன, அதனுடைய லிமிட் என்ன, உயரம் என்ன, எத்தனை அடி? ஆமாங்கய்யா, வீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, பக்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. பக்தி ஸ்ட்ராங்கா இல்லையேன்னு தான் பேச வந்திருக்கோம். சாமிக்கு இப்போ எத்தனை பேர் பயப்படுறோம்? பேய்க்கு பயப்படுறதுல, சாமிக்கும் பயப்படுறதுல, சிசிடிவி கேமராக்கு தான் பயப்படுறோம். கண்டிப்பா, நிச்சயமான உண்மை. அதாவது இப்போ என்னன்னா, அப்படி பயப்படுறதா இருந்தா பொது இடத்துல யாரும் தவறு செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? பிறருக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க இல்லையா? எந்த ஒரு தப்பு நடக்காது இல்லையா? நிச்சயமா. பக்தி இருந்தா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த பக்தியெல்லாம் வந்து சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் சூழ்ச்சியில் சுழன்று கொண்டு எந்த திசையில் செல்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு இன்றைய இணைய உலகில் பக்தி தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும்.